Hello friends, City Car Trainers, professional personalized car training services in Chennai at your doorstep. Viewers, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட மிஸ்டர் தினேஷ் குமார் சார் இருக்காரு, client from ஆவடி. ஸோ சார் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வெஹிக்கிளில் கற்றுக்கிறதுக்காக நம்மளோட இன்ஸ்டியூட் வந்திருக்காரு. ஸோ சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டிரைவிங், ஒரு பிகினர்ஸாக இருக்கட்டும், ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கட்டும், ஸோ எந்த ஒரு கிளைண்ட் நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு ட்ரைனிங்க்கு வந்த உடனே நம்ம பண்ணுற முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டிரைவிங். ஸோ அதில் என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா adjustments of mirrors, seating and steering position, brief knowledge on clutch, brake and accelerator mechanism, steering position of holding, gear shifting process, vehicle frame judgment, moving on the clutch and gaining the clutch control. So இந்த 6 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சார் கிட்ட 100% தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ப்ராக்டிக்கலாகவும் அவருக்கு நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ எது வந்து கரெக்டான சீட்டிங் பொசிஷன், ஹவு டு அட்ஜஸ்ட் யுவர் ஸ்டீரிங், ஹவு டு ஷிஃப்ட் த கியர், ஹவு டு ஹோல்ட் த ஸ்டீரிங், இந்த மாதிரி எல்லா விஷயமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டராக நான் சொல்லி கொடுத்தது அவருக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ அவர் நம்மக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண போகிறாரு, நான் அவர்கிட்ட கேட்க போகிறேன். ஸோ எது வந்து கரெக்டான பொசிஷன், ஸ்டீரிங் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, சீட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, ஸோ அவர் எந்த அளவுக்கு புரிஞ்சுருக்காருன்றதை அப்போ தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம ஜஸ்ட்டு சொல்லி கொடுத்ததை அதோட விடக்கூடாது. ஸோ அவங்க வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா, அதோட ரிசல்ட் எப்படி வருது, அவருக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு, அவரோட நாலேஜ் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு பர்ஃபெக்ட் சீட்டிங் பொசிஷன், ஸ்டீரிங் பொசிஷன், ஸோ கியர் ஷிஃப்டிங், மெக்கானிசம் ஆஃப் கிளச், பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர், இது எல்லாமே வந்து ஒரு பிகினர் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ சார் வந்து நம்மக்கிட்ட அழகாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு, வாங்க வீடியோவில் பார்ப்போம். ஸோ வியூவர்ஸ், இப்போ சார் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கார். ஸோ உங்களுடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் ஃபஸ்ட்டு நான் அவரை வந்து வெல்கம் பண்ணுறேன் நம்மளுடைய இன்ஸ்டியூட்டுக்கு. வெல்கம் சார். வணக்கம். வணக்கம். ஸோ சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சீட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி சொல்ல போகிறாரு. சார், டேஷ்போர்டுக்கும் உங்களுடைய சீட்டிங் பொசிஷனுக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கணும், த சிட்டிங் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டேஷ்போர்ட் அப்படின்றதுனா என்ன, ஸோ உங்களோட லெக்கு வந்து கரெக்டாக எந்த அளவுக்கு இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, அதை ஃபஸ்ட்டு கிளாரிட்டியாக சொல்லுங்கள். அதுக்கு வணக்கம். இந்த இது வந்து ஃபுல்லாக இப்படி ஃபுல் இதில் உட்காரவே கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 80% ஆஃப் நீல வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருந்தால் நம்ம கால் தான் ரொம்ப இதுவாகும், கிளச் போட ஆஃபாகவும் ஆகிடும். ஸோ ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது. ஸோ இதை கரெக்டாக நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு 80% ஆஃப் இது நீ இந்த ரொம்ப ஒட்டியும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி மிடில் வச்சுக்கிட்டு நம்ம கால் வந்து ஃபுல்லாக 80% நீ இருக்கிற மாதிரி இருக்கணும். பெண்டில் இருக்கணும் உங்களுக்கு. ஆமாம், கரெக்டாக உங்களுக்கு. ஸோ பெண்டில் இருக்கணும். ஹவ் அபவுட் த பேக் ரெஸ்ட் சார்? பேக் ரெஸ்ட்டும் அதே மாதிரி தான். இப்போ இப்படி ஃபுல்லாக ஒரே டே சாஞ்சிருந்தாலும் நம்மளுக்கு பைக்கில் பார்க்குறது எல்லாமே கஷ்டமாயிடும். ஓகே, அதே மாதிரி சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேக் ரெஸ்ட் வந்து 80% உங்கள் ஸ்பைன் ரெஸ்ட் ஆகணும்னு நான் சொல்லியிருக்கேன். கரெக்டாக உங்களுக்கு? ஆமாம், இந்த மாதிரி பொசிஷனில் இருக்க வேண்டியது. ஸோ பர்ஃபெக்ட் பொசிஷனில் இருக்கு. பர்ஃபெக்ட். இப்படி இருந்தால் நம்ம ஹெட் ரெஸ்ட் இந்த இடத்துல. ஸோ ஹவ் அபவுட் த ஹெட் ரெஸ்ட் இங்கே? ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக சீட்டிங். ஏன்னா பின்னாடி வந்து என்ன வெஹிக்கிள் ஹிட் பண்ணாங்க அப்படின்னா உங்களோட நெக்கு வந்து இன்ஜுரி ஆகும். அந்த இன்ஜுரியை நம்ம தவிர்க்கிறதுக்காக நம்ம வந்து கரெக்டாக ரெஸ்ட்டில் இருக்கணும். ஓகேவா? ஹவ் அபவுட் த ஸ்டீரிங் பொசிஷன்? ஸோ ஸ்டீரிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லைட்டாக அந்த ஆம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டில் இருக்கணும். கரெக்டாக உங்களுக்கு? ஆமாம். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி இந்த வியூ வந்து உங்களுக்கு நல்லா கிளியராகவே தெரியணும். ஸோ இந்த கிளஸ்டர் சிம்பிள் கரெக்டாக தெரியணும் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ ஹவ் அபவுட் த ஸ்டீரிங் ஹோல்டிங் இந்த இடத்துல? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் வந்து 9 o'clock பொசிஷன்லையும், ரைட் ஹேண்ட் வந்து 3 o'clock பொசிஷன்லையும் கரெக்டாக. ஹோல்டிங் எப்படி இருக்கணும்? ஜென்டலா இருக்கணும். யூஸ் பண்றது. ஆமா, ரொம்ப ரிஜிடா ஹோல்ட் பண்ணா உங்களால லெஃப்ட் அண்ட் ரைட் ஷேக் பண்ண முடியாது. ஆஃப் ஆயிடும். சோ வியூவர்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்ம் பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா பெண்டில் இருக்கணும். சோ இப்படி இருந்தா மட்டுமே தான் நம்மளோட மேக்ஸிமம் ரொட்டேஷன் வந்து நம்மளால பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்டீரிங் பொசிஷனோட ஹோல்டிங் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் வந்து 9 o'clock பொசிஷன், ரைட் ஹேண்ட் 3 o'clock பொசிஷன், ரொம்ப ஜென்டலா ஹோல்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஸ்பைன் வந்து பாத்தீங்கன்னா 80% ரெஸ்ட்ல இருக்கணும். ஹெட் வந்து பாத்தீங்கன்னா ஹெட் ரெஸ்ட்ல இருக்கணும். ஏன்னா ஹெட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு க்ளோஸாக இருக்கணும். ரொம்பவே நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்திருந்தீங்கன்னா பின்னாடி யாரான ஹிட் பண்ணாங்க அப்படின்னா நெக்கில் உங்களுக்கு இன்ஜுரி ஆகும். அதே மாதிரி லெக் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டில் தான் இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடாது. சோஃபார் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் சீட்டிங் பொசிஷன் பற்றி நம்ம ஒரு பிகினருக்கு ப்ரீஃப் நாலேஜ் நம்ம கெயின் பண்ணியிருக்கோம். ஸோ வியூவர்ஸ், இப்போ நம்மளோட ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டிரைவிங்கில் செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர்ஸ்க்கு ப்ரீஃப் நாலேஜ் ஆன் கிளச், பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் மெக்கானிசம். ஸோ கிளச் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றது நம்ம சார் கிட்ட கேட்போம். சார், நீங்கள் வந்து கிளச்சை வந்து எதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணணும்? ஸோ 2 விஷயத்துக்காக நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒன்று வந்து கியர்
ஷிஃப்டிங் பண்றதுக்கும் பிரேக்கிங்காகவும் யூஸ் சோ பண்ணுவோம். கியர் ஷிஃப்டிங்காகவும் யூஸ் பண்ணனும், பிரேக் பிரஸ் பண்ணா யூஸ் பண்ணனும். கிளட்சை 100% பிரஸ் பண்ணிட்டு தான் நீங்க பிரேக் பிரஸ் பண்ணனும், கியரை ஷிஃப்ட் பண்ணனும். கரெக்ட்டா உங்களுக்கு? ஓகே. வாட் இஸ் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கிளட்ச், பிரேக் அண்ட் ஆக்சிலரேட்டர்? கிளட்சோட, பிரேக்கோட, ஆக்சிலரேட்டரோட ரிலேஷன்ஷிப் என்னது? கிளட்சும் பிரேக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. சோ கிளட்ச் அண்ட் பிரேக் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. எதை வச்சு சொல்றீங்க? அப்படி சொல்றேன்னா கிளட்ச் யூஸ் பண்ணி தான் நம்ம பிரேக் போடணும். ஓகே. சோ அப்ப கிளட்ச் உள்ள போகும்போது பிரேக் உள்ள போகும். ஓகே. how about the clutch and accelerator? அவங்க வந்து எனிமீஸ் மாதிரி. நீங்க சொல்லி கொடுத்தது தான் சொல்றேன். அது ரொம்ப ஈஸியாவும் இருக்கு அந்த மெத்தட். ஓகே. கிளட்ச்ல இருந்து எடுக்கும்போது, கால் எடுக்கும்போது பிரேக் ஆக்சிலரேட்டர் பிரஸ் பண்ணுவோம். சோ கிளட்சை பிரஸ் பண்றோம். அதே மாதிரி ஸ்டெப்ஸ் டு மூவ் தி வெஹிக்கிள் சொல்லுங்க இங்க. கிளட்சை ஃபுல்லா இது பண்ணிட்டு கியர் ஷிஃப்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் கியர் ஷிஃப்ட் பண்றோம், லீவிங் தி கிளட்ச் அண்ட் பிரessing the accelerator. ஸ்டெப்ஸ் டு ஸ்டாப் தி வெஹிக்கிள் என்னது? கிளட்சை ஃபுல்லா பிரஸ் பண்றோம், பிரேக் பிரஸ் பண்றோம், வெஹிக்கிளை நியூட்ரல்ல கொண்டு வந்துறோம். கரெக்ட்டா உங்களுக்கு? how about the gear shifting sir? gear shifting ப்ராப்பரா பண்ணி காமிங்க வியூவர்ஸ்க்கு. ஃபுல்லா கிளட்சை ஃபர்ஸ்ட் ஃபுல் இதுல பிரஸ் பண்ணிட்டு எப்போ நம்ம கியரை ஷிஃப்ட் பண்ணாலும் கிளட்சை ஃபுல்லா பிரஸ் பண்ணணும். கரெக்ட்டா? ஓகே. சோ ஹோல்டிங் எப்படி இருக்கு? ஹோல்டிங் வந்து ரொம்ப ஜென்டலா இருக்கணும். ஓகே. நியூட்ரல் வந்துட்டு ஓகே. செகண்ட் கியர் நியூட்ரல் வந்துட்டு தான் செகண்ட் கியர் போடணும். சூப்பர். தேர்ட் கியர் அண்ட் third gear, fourth gear, very neutral, fifth gear. Super. Again neutral. So viewers, இப்போ வந்து பாத்தீங்கன்னா சார் ரொம்ப அழகா பண்ணி காமிச்சாரு. ஸோ கியரோட ஹோல்டிங் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, அப்பர் பொசிஷன்ல இருக்கணும், ரொம்ப ஜென்டலா இருக்கணும், ரிஜிடா ஹோல்டு பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் கியர் நியூட்ரல் பாயிண்ட், செகண்ட் கியர் அகைன் நியூட்ரல் பாயிண்ட், தேர்ட் கியர். ஸோ நியூட்ரல் பாயிண்ட் தான் ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எப்பயுமே கிளட்சை ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நம்ம கியரை ஷிஃப்ட் பண்ணும்போது. ஸோ கிளட்சை ப்ரெஸ் பண்ணி தான் கியரை ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஹவு அபவுட் த ஸ்டீரிங் டைமென்ஷன் சார்? ஸ்டீரிங் ஹோல்டு பண்ணி காமிங்க இந்த இடத்துல. ஓகே. இப்போ ஸ்டீரிங் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கா, ரைட்ல இருக்கா, லெஃப்ட்ல இருக்கா, அந்த விஷயத்த நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்க? ஸோ வியூவர், ஸ்டீரிங் டைமென்ஷன் அப்படின்றது என்னன்னா, நம்ம ஸ்டீரிங் ஸ்ட்ரைட்டா இருக்கா இல்லையா அப்படின்றத ஒரு பிகினர்ஸ் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி தான் தெரியும், பட் வீல் வந்து ரைட்ல இருக்கலாம் இல்ல லெஃப்ட்ல இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டீரிங் ஸ்ட்ரைட்டா இருக்கா இல்லையான்றதை எதை பேஸ் பண்ணி சொல்றோம்? வீலை பேஸ் பண்ணி தான் சொல்றோம். இப்போ சார் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஸோ வாட் இஸ் நோன் as ஸ்டீரிங் டைமென்ஷன், டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டீரிங் டைமென்ஷன், அதை எப்படி நம்ம கரெக்டா கண்டுபிடிக்கிறது? ஒரு பிகினர்ஸ் வந்து வீல் ரைட்ல இருக்கா, லெஃப்ட் இருக்கா, ஸ்ட்ரைட்ல இருக்கான்றத உள்ள உட்கார்ந்தபடியே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத சிம்பிள் மெத்தட்ல இன்டர்நேஷனல் டிரைவிங் கான்செப்ட் பேட்டர்ன்ல அவருக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. சார் இப்போ வந்து ஸ்டீரிங் ஸ்ட்ரைட்டா இருக்கா சார்? ஆமா. இப்போ இது வந்து எப்படின்னா, இதுல வந்து த்ரீ இதுவா இப்போ 1 and 1.5 வந்ததுன்னா லெஃப்ட்ல இருக்கிறதாவும், ஃபுல் லெஃப்ட்ல இருக்கிறதாவும், அதே இது ரைட்ல பண்ணும்போது 1 அதுல இல்ல ஒரு ரொட்டேஷன் அண்ட் 1.5 ஓகே. சோ 1.5 ரொட்டேஷன் மைனஸ் அகைன் 1.5 ரொட்டேஷன் பிளஸ். அப்ப டோட்டலா 3 ரொட்டேஷன்ஸ் உங்களுக்கு ஸ்விஃப்ட்ல உங்களுக்கு இது பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க ஃபுல் லெஃப்ட் திருப்பி காமிங்க வியூவர்ஸ்க்கு. 1.5. ஓகே. சோ இப்போ கட் ஆயிடுச்சு உங்களுக்கு. கரெக்ட்டா? இப்போ ஸ்ட்ரைட் பண்ணுங்க. கட் ஆயிடும். மறுபடியும் ஸ்ட்ரைட் கொண்டு வரது 1.5. சூப்பர். இப்போ ஃபுல் ரைட் திருப்புங்க திருப்பி 1.5. பெர்ஃபெக்ட். இப்போ ஃபுல் ரைட்ல இருந்து நம்ம ஃபுல் லெஃப்ட் திருப்பறோம்னா டோட்டலா எத்தனை ரொட்டேஷன்ஸ் திருப்போம்? 3 ரொட்டேஷன். எங்க திருப்பி காமிங்க. 1 2 and 3. ஃபைன். சோ அப்ப 3 ரொட்டேஷன்ஸ்ல மைனஸ் பண்றோம். அதே மாதிரி ஸ்டீரிங்கோட ரொட்டேஷன் வந்து உங்களுக்கு ரெண்டு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்னு வந்து ஷஃபிள் மெத்தட், இன்னொன்னு கிராஸ் ஓவர் மெத்தட். இப்போ நீங்க ஃபுல் டர்னிங் பண்ணும்போது உங்களுக்கு கிராஸ் ஓவர் மெத்தட் கரெக்டா இருக்கு. கிராஸ் ஓவர் மெத்தட் பண்ணி காமிங்க பிகினர்ஸ்க்கு. அப்படியே ஃபுல் லெஃப்ட் திருப்புங்க. ஃபுல் ரைட். எஸ், this is shuffle method. இப்போ நீங்க shuffle method பண்ணி காமிச்சிட்டு இப்போ crossover method பண்ணி காமிங்க. சோ வியூவர்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா crossover method பண்ணி காமிக்க போறேன். சார் crossover method பண்ணுங்க. ஃபுல் ரைட் திருப்புங்க. எஸ், அகைன் ஃபுல் ரைட் திருப்பிக்கோங்க. ஃபுல் லெஃப்ட் திருப்புங்க அகைன் நீங்க. வெரி குட், பெர்ஃபெக்ட். சோ இந்த ரெண்டு மெத்தட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீரிங் உங்களுக்கு லாக் ஆகல. கரெக்ட். சோ how about the mirror observation sir? mirror adjustment நம்ம எப்படி பண்ணனும் சொல்லுங்க பார்க்கலாம். 2 meters டிஃபரன்ஸ்ல வைக்கணும் மிரரை வைக்கிறது. ஓகே, ஃபைன். So how about the left mirror adjustment sir? left mirror நீங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணனும்? சோ mirror adjustmentோட ப்ராப்பர் பொசிஷன் என்னது? அதாவது நம்மளோட காரோட பொசிஷன் வந்து 10%. சோ 10% நம்மளோட வெஹிக்கிளோட பாடி தெரியணும். மத்தது மொத்தமா ஃபுல்லாவே ரோட் தெரியணும். கரெக்ட்டா? சோ ரைட் மிரர் அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி தான் ஸ்டார்டிங்கோட பாடி தெரியணும், இந்த மாதிரி ஃபுல்லா தெரியணும். சோ வியூவர்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வெஹிக்கிள் பாடியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் உங்களுக்கு ரிமைனிங் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ரோடு தான் தெரியணும். சோ இந்த பொசிஷன்ல இருந்து காமிச்சேன் அப்படின்னா ஒரு டிரைவரோட ஆங்கிள் இருந்து பாக்கும்போது இப்படி தான் தெரியணும். இது ஏன் நம்ம வந்து
வெஹிக்கிளோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நமக்கு தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து சைடில் வர வெஹிக்கிள் நம்ம வெஹிக்கிளுக்கு எவ்வளோ க்ளோஸாக வராங்க, அவங்களுக்கும் நமக்கு என்ன டிஸ்டன்ஸ் இருக்குன்றத ஒரு பிகினர் டிரைவரை நம்மளால் கரெக்டாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஃப்ரேம் ஜட்ஜ்மெண்ட். ஸோ வாட் இஸ் டிஃபைன்ட் as ஃப்ரேம் அப்படின்றத நான் சார்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா, திஸ் இஸ் லெஃப்ட் ஃப்ரேம், தட் இஸ் ரைட் ஃப்ரேம். ஸோ இந்த ஃப்ரேம்குள்ளே எந்த ஒரு வெஹிக்கிள் இருந்தாலும் நம்ம மூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சார் இப்போ வந்து லெஃப்டில் ஒரு மூவ்மெண்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு வெஹிக்கிள் இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரேம்லேருந்து நீங்கள் எவ்வளோ ஃபீட் ஆஃப் கேப் அவங்களுக்கு லீவ் பண்ணுவீங்க? ஒரு 2 feet ஆஃப் கேப் அது கரெக்டாக இருக்கும். ஸோ 2 feet ஆஃப் கேப் அப்படின்றத அவர் எதை வச்சு சொல்கிறாருன்னா, 1 feet ஃபார் தர் லெஃப்ட் ரியர் வியூ மிரர், அனதர் 1 feet ஃபார் தர் மூவிங் ஆப்ஜெக்ட். ஸோ தட் ஒரு பீப்புள் வந்து லிட்டில் பிட் ஆஃப் ரைட்டில் வந்தால் கூட நம்மளோட வெஹிக்கிளில் டச் ஆக மாட்டாங்க. மெயினாக ஒரு பிகினர்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மிரர்ஸ் வந்து நம்ம வெஹிக்கிளோட வெளியில தான் இருக்குது. ஸோ வெஹிக்கிளுக்கு உள்ளே இல்லை. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டச் ஆகக்கூடிய ஒரு பார்ட்டிகல், ஒரு ஆப்ஜெக்டே வந்து பார்த்தீங்கன்னா மிரர் தான். ஸோ அந்த மிரர்லேருந்து நம்ம 1 feet ஆஃப் கேப் வச்சுட்டோம் அப்படின்னா வில் பி ஆன் அ சேஃபர் சைட். சென்டர் மிரர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேக் கிளாஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இதில் செட் ஆகணும். ஸோ கரெக்டாக செட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒப்பீனியன் கிடச்சிருக்கும். இப்போ சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% நாலேஜ் ஆன் இந்த 6 பாயிண்ட்ஸில் 100% நாலேஜ் இருக்குது. சிட்டி கார் ட்ரைனர்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிகினர் கிளைண்ட்டுக்கு நம்ம ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். ஸோ ஒரு டாஸ்க் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த டாஸ்க் அவங்க எதுக்காக பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க, அந்த டாஸ்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் ஆகுது, ஸோ ஒரு விஷயம் அவங்க பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை ப்ராப்பர் மெத்தடாலஜியில் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றத விஷயம் மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஸோ மெனி பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டிங் போஸ்டர் சரியாக இருக்காது, கியர் ஷிஃப்டிங் மெத்தட் தப்பாக இருக்கும், ஸ்டீரிங் ஹோல்டிங்கோட மெத்தட் தப்பாக இருக்கும், வெஹிக்கிள் ஃப்ரேம் ஜட்ஜ்மெண்ட் தெரியாது, ஸ்டீரிங் டைமென்ஷன் தெரியாது. ஸோ இந்த விஷயம்லாம் இந்த வீடியோ மூலிமா நீங்கள் தெரிஞ்சிருந்திருப்பீங்க. ஸோ மெனி பிகினர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாருக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அவர் டிரைவிங் லெவல் எப்படி இம்ப்ரூவ் ஆகுது, அவர் எப்படி டிரைவ் பண்ண போகிறாரு, நம்ம கொடுக்குற டாஸ்க் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்றத நீங்கள் பார்க்கணும். அப்படின்னா அதுக்கு முதல்ல நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும். மெனி பிகினர்ஸ்க்கு நம்ம வீடியோஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் யாருக்கு டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னாலும் அந்த பக்கம் இருக்கிறவங்கள இந்த பக்கம் வந்து நம்மளோட இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்கள். ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட் யூவர்ஸ். தேங்க்யூ.